மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கான்செப்ட்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கில் பேஸ்டு நானோ பயோடெக்னாலஜி கோர்ஸில் வரக்கூடிய ஒரு டாபிக். சரியா? ஸோ நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன? நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு அப்ளைட் சயின்ஸில் உள்ள ஒரு ஃபீல்டு இல்லையா? ஸோ இது மெயினாக நானோ பார்ட்டிகிள்ஸ், அதாவது நானோ சைஸ்டு பார்ட்டிகிள்ஸோட டிசைன், அதை எப்படி டிசைன் பண்ணலாம், அதை எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம், எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம், அந்த நானோ மெட்டீரியல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, நம்ம எப்படி அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் வச்சு நானோ டிவைசஸ் நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நானோ டெக்னாலஜி. கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு தாட் அல்லனா ஒரு ஐடியா தான் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாரோட கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே 1959 இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவருக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க. இவர் எந்த இடத்துல இந்த கான்செப்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஃபிசிக்கல் சொசைட்டி நடத்தக்கூடிய ஒரு ஆனுவல் மீட்டிங்கில் இவருக்கு ஒரு லெக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த லெக்சர், அந்த டாக்கில் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, there is plenty of room at the bottom அப்படின்னு சொல்லுவார். அவர் பேசும்போது ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸை பற்றி தான் மெயினாக பேசுவார் அந்த டாக்கில். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஒரு மாலிகுல் அல்லனா ஒரு பார்ட்டிக்கிள் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகும்போது நம்ம சின்ன ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி சைஸஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் லாஸ்ட் எண்டு இல்லையா? ஸோ இந்த ஆட்டம்ஸ் அல்லனா இந்த மாலிகுல்ஸை வச்சு நம்ம நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய எஃபிஷியண்டான நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுவார். சரியா? இது எங்கே நடக்கும் அப்படின்னா கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் இவர் பேசியிருப்பார். ஸோ இந்த லெக்சரில் இன்னும் இவர் ஒரு ஹைப்போதெசிஸை சொல்கிறாரு. ஹைப்போதெசிஸ் அப்படின்னா என்னது? ஒரு அசம்ஷன் அல்லனா ஒரு ஐடியா இல்லையா? அசியூம் பண்ணி சொல்கிறாரு, ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாரு. Why can't we write the entire 24 volumes of the Encyclopedia Britannica on the head of a pin? ஒரு பின், ஒரு மொட்டு பின் இருக்குது அப்படின்னா அதோட ஹெட்டில் ஏன் நம்ம அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற அந்த புக்கோட 24 வால்யூம்ஸையும் நம்மளால் ஏன் பிரிண்ட் பண்ண முடியாது அல்லனா ஏன் ரைட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார். இது எப்படி பாசிபிள்? நம்மளால் திங்க் பண்ண முடியுதா? ஒரு சின்ன பின்னோட அந்த சர்ஃபேஸில் எப்படி இவ்வளவு வால்யூம் புக்கை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் அல்லனா ரைட் பண்ண முடியும்? ஸோ அது என்ன கான்செப்டில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த பின்னோட அந்த ஹெட்டை நம்ம மேக்னிஃபை பண்ணி அந்த நானோ சைஸ்டு லெவல் வரைக்கும் நம்ம அதை என்லார்ஜ் பண்ணும்போது நிறைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இந்த என்சைக்ளோபீடியாவை நம்ம கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் அந்த பின்னோட ஹெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷன் அவருக்கு இருந்தது. நானோ சைஸ்டு பார்ட்டிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மால் மெஷின்ஸை ரெடி பண்ணலாம். மாலிகுலர் லெவலில் உள்ள நானோ ஸ்கேல் மெஷின்ஸ் அல்லனா நானோ ஸ்கேல் டிவைசஸ் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷனாக சொல்லியிருப்பார். ஸோ இவர் சொன்ன இந்த ஐடியாவை திருப்பி ப்ரூவ் பண்ணுவாங்க. டாம் நியூமேன் அப்படிங்கிறவர் 1985 அதை ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ இவரோட இந்த ஐடியா அல்லனா இவரோட இந்த ஹைப்போதெசிஸ் ப்ரூவ் பண்ணி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த என்டையர் 24 வால்யூம்ஸ் புக்கையுமே அந்த பின்னோட ஹெட்டில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட அந்த ஐடியா அல்லனா ஹைப்போதெசிஸ் கரெக்டாக இருந்ததுனால இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறமா ஒரு 15 இயர்ஸுக்கு அப்புறம் நோரியோ டனிகுச்சி அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் என்னதான் அவங்க நானோ சைஸ்டு பார்ட்டிக்கிளை வச்சு பேசினாலும் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் அவங்க யூஸ் பண்ணலை. 1974 ஃபஸ்ட்டு இவர் யூஸ் பண்ணுறாரு.
இவர் இந்த நானோ டெக்னாலஜிக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறார் அப்படின்னா, நானோ டெக்னாலஜி mainly consist of the processing of separation, consolidation and deformation of materials by one atom or one molecule. ஒரு மாலிகூல் அல்லனா ஒரு ஆட்டமை வந்து நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணலாம். கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்னா என்னது, அதை அந்த 2-3 ஆட்டம்ஸை வந்து ஒருங்கிணைச்சு அதை வந்து நம்ம ஒரு சின்ன டிவைஸாக வந்து மேக் பண்ணலாம். இல்லைனா டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னது, அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது இல்லையா. ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது அதோட ஷேப், அந்த நானோ பார்ட்டிகளோட இல்லைனா அந்த ஆட்டமோட அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து என்னது, டிஃபார்மேஷன். ஸோ இதை வந்து பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறத சிம்பிளாக இவர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். இந்த ஃபெய்ன்மேன் வந்து ஃபஸ்ட்டு இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து சொல்கிறார் இல்லையா. இவரோட இந்த கான்செப்டை வச்சு நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது, ஒரு இந்த இதில் நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஒரு தாகம் வந்து நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு வந்து வருது. ஸோ நிறைய பேர் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நானோ டெக்னாலஜிக்கல் ஃபீல்டுக்குள்ளே. ஸோ அப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இல்லைனா மெத்தடாலஜிஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, நானோ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. அப்ரோச்னா என்னது, டு கெட் நியர் சம்திங் இல்லையா. ஒரு இதை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சர் அப்போது நானோ பார்ட்டிகிள்ஸை வந்து உருவாக்கக்கூடிய அந்த அப்ரோச்சஸ் வந்து 2 கேட்டகரிஸுக்குள்ளே வருது. ஒன்று வந்து டாப் டவுன் அப்ரோச், இன்னொன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச். இந்த ரெண்டும் வந்து அதோட குவாலிட்டிலையும் டிஃபர் ஆகுது, ஸ்பீடு, அதோட காஸ்ட்டு, இந்த 3 விஷயத்துலையுமே வந்து இந்த 2 அப்ரோச்சுமே வந்து வேறுபடுது சரியா. இந்த டாப் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பாட்டம் அப் அப்ரோச்லேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாலே பல்க் மெட்டீரியலை நம்ம பிரேக் பண்ணி குட்டி குட்டியாக கொண்டு வந்து நானோ சைஸ்டு பார்ட்டிகிள்ஸாக வந்து நம்ம கொண்டு வருவோம் சரியா. அப்போ பெரிய ஒரு பார்ட்டிக்கிளை உடச்சி சின்னதாக்கி அதை வந்து நானோ ஃபார்மில் வந்து கொண்டு வர்ற அப்ரோச்சோட நேம் தான் என்னது, டாப் டவுன் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். டாப் டவுனுக்கு ஆப்போசிட் அப்ரோச் தான் பாட்டம் அப் அப்ரோச். இங்கே வந்து பில்டப் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் த பாட்டம், அதாவது ஒரு ஆட்டம் வச்சு அந்த ஆட்டமுக்கு மேலே இன்னொரு ஆட்டம் வச்சு ஒரு நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு உருவாக்குறது, அல்லனா ஒரு மாலிகூலுக்கு மேலே இன்னொரு மாலிகூல் வச்சு ஒரு நானோ ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸும் உண்டு, கெமிக்கல் மெத்தட்ஸும் உண்டு. இப்படி வந்து டெவலப் பண்ணக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகிள்ஸோட அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 நானோமீட்டர்லேருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும், அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்டு இதில் வந்து மேக் பண்ணுவாங்க. செல்ஃப் அசம்பிளி அப்படின்னா என்னது, இந்த ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸும் வந்து அதுவாகவே நம்ம எதுவுமே பண்ணாமல் அதுங்களாவே அதோட இதை மாற்றிக்கிறது, அசம்பிள் ஆகிக்கிறது இல்லையா. ஒன்று வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து அதை எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸுமே வந்து தன்னால் வந்து ரீஅசம்பிள் ஆகி இன்னொரு ஃபார்ம் வந்து கொடுக்கும் சரி. அதுதான் வந்து என்னது, செல்ஃப் அசம்பிளி. இது வந்து நானோ பார்ட்டிகிள்ஸுக்கு இல்லைனா நானோ ஸ்ட்ரக்சர்ஸுக்கு உரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் அசம்பிளி. இப்போ நம்ம வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச்சையும் பாட்டம் அப் அப்ரோச்சையும் வந்து நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு பல்க் பார்ட்டிக்கிள், பெரிய பார்ட்டிக்கிள் வந்து சின்னதாக வந்து கன்வெர்ட் ஆகிறது, ஆட்டம் அண்ட் மாலிகூல் வரைக்கும் அந்த நானோ சைஸ்டு பார்ட்டிக்கிள் வரைக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் வந்து என்ன அப்ரோச்சின் நேமு, டாப் டவுன். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ப்ராசஸ், தெர்மல் ப்ராசஸ், ஆப்டிக்கல் ப்ராசஸ், ஸ்பட்டரிங், அப்புறம் கெமிக்கல் எட்சிங். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம பல்க் பார்ட்டிக்கிளை நானோ பார்ட்டிக்கிளாக வந்து நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியும். இன்னொரு அப்ரோச் வந்து பாட்டம் அப் அப்ரோச் இல்லையா. இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து நானோ பார்ட்டிகிள்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுறது. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு வந்து வேப்பர் டெபாசிஷன் மெத்தட் இருக்குது, சால்ஜெல் மெத்தட் இருக்குது, கெமிக்கல்
அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட் இருக்குது, பயோ ரிடக்ஷன், அட்டாமிக் மாலிகுலர் கண்டென்சேஷன். ஸோ இந்த மெத்தடாலஜிஸ் எல்லாம் மூலமாக வச்சு நம்ம வந்து நானோ பார்ட்டிகிள்ஸ் வந்து பாட்டம் அப் அப்ரோச் மூலமாக நம்ம வந்து சிந்தசைஸ் பண்ணலாம். இதுக்கு அப்புறமா வந்து 1986 டாக்டர் கே எரிக் ட்ரெஸ்லர் அப்படிங்கிறவர் நானோ டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட்டு புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன், த கம்மிங் எரா ஆஃப் நானோ டெக்னாலஜி. அப்போது இந்த புக்கு வந்து எதை பற்றி மெயினாக வந்து சொல்லுது அப்படின்னா மாலிகுலர் என்ஜினியரிங்கை தான் வந்து மெயினாக வந்து சொல்லுது. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இந்த புக்கில் வந்து ட்ரெஸ்லர் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்டப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக தன்னைத்தானே வந்து மேனிப்புலேட் பண்ணும். நம்ம செல்ஃப் அசம்பிளி பண்ணியிருக்கோம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் தானாகவே வந்து மேனிப்புலேட் ஆகி செல்ஃப் அசம்பிள் ஆகி நானோ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எப்படி மேக் பண்ணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து இதில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதனால தான் இதோட நேம் வந்து என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கப்புறமா 1991 ட்ரெஸ்லரும் பீட்டர்சன் அண்ட் பெர்காமிட் இந்த 3 பேருமா சேர்ந்து இன்னொரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பவுண்டிங் த ஃபியூச்சர், த நானோ டெக்னாலஜி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட நேம். இந்த புக்கில் வந்து இவர் ஃபஸ்ட்டு நானோ போர்ட்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணுறாரு, அசம்பிளர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானோ மெடிசின் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த புக்கு வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியராக ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதுதான் வந்து நானோ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ், தாட்ஸ் ஆர் ஐடியாஸ். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.